ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம ட்ராவல் டைமில், அதாவது நம்ம ட்ரெயினில் போகும்போது இல்லை வெளியே தூரமாக எங்கேயும் போகிறோம், ட்ராவல் டைமில் நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட சப்பாத்தி செஞ்சு வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ரைஸு கூட கலந்து கூட வச்சுக்கலாம். சூப்பராக அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 தக்காளியை, நல்லா பெரிய சைஸ் உள்ள 6 தக்காளியை முன்னாடியே கழுவி நீட்டாக தண்ணியே இல்லாமல் தொடச்சி எடுத்து அதை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து ஒரு வெறும் வடசட்டியிலையுமே ஈரம் இருக்கக்கூடாது, தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் வடசட்டி. அதில் வந்து 6 தக்காளியை ரவுண்டாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ண தக்காளியை போட்டுட்டு, இது கூட வந்து ஒரு 3 சின்ன சின்ன துண்டு அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்குவோம். புளியை ஆட் பண்ணி நல்லா புளியும் தக்காளியும் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், அந்த தண்ணியிலேயே, தக்காளியோட தண்ணியிலேயே வேகுது. இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா குத்தி விட்டு தக்காளி மசிகிற அளவு வணக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். நமக்கு அந்த தக்காளி வந்து ரவுண்ட் ஷேப் தெரியாத அளவுக்கு வதக்கி ஆற வச்சுருவோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்குவோம். அதுக்கடுத்து ஒரு வடசட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கணும். நம்ம வந்து அந்த எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டோம், அந்த உப்பு எண்ணெயில் தான் நல்லா இது கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் கறி லீஃப் ஆட் பண்ணணும். கருவேப்பிலையும் ஒன்ஸ் கழுவி நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கறி லீஃபை ஒரு துணியில்னா டிஷ்யூவில் வச்சு தொடச்சிட்டு கொஞ்சமாக வெயிலில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு மாய்ஸ்சர் போய் ட்ரைனஸ் இருக்கணும். அதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக கருவேப்பிலையும் லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6-7 பல் பூண்டை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இது கூட ஒரு வரமிளகாயும் பிச்சு போட்டு நல்லா பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை நல்லா பொரியிற அளவுக்கு எண்ணெயிலேயே வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விடணும். அந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி நல்லா வேகணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கிளறும்போது பாருங்கள், தக்காளி வந்து நார்மலாக நம்ம பெரட்டினா எப்படி வரும் அந்த ஸ்டேஜுக்கு இருக்கா. இது நல்லா அப்படியே சிம்மிலேயே வச்சு அந்த எண்ணெயிலேயே வதக்க விட்டுட்டோம்னா அந்த எண்ணெயை தக்காளி இஞ்சிட்டு மறுபடியும் அந்த எண்ணெயை ரிலீஸ் பண்ணும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம நல்லா சிம்மிலேயே வச்சு கிளறி விடணும். பாருங்கள், இப்போ நான் கிளறேன் பாருங்கள். நம்ம அல்வா கிளறும்போது நம்ம கரண்டி பின்னாடியே ஒரு மாதிரி நம்ம சுற்றி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ட்ராவல் டைமில் எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு அருமையான ஒரு சைட் டிஷ். அப்புறம் ரைஸ் செஞ்சு கிளறி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக அட்டகாசமான ஒரு ட்ராவல் டைம் இல்லை லன்ச் டைம் கூட நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் இந்த தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் செஞ்சு டக்குன்னு கிளறி கொண்டு போய் ஆஃபீஸ் கொண்டு போய்க்கலாம், குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்குது. இதை நம்ம செஞ்சு வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் நம்ம எடுக்கிற ஸ்பூனுமே ஈரம் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரையும் வெளியே வச்சுட்டா கெடாது. இன்னும் 2 வாரம் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா அருமையான ஒரு தக்காளி தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.